இப்போ நீ இங்க இருந்து போக போறியா இல்லையா? ஏங்க நானே போறேன், உட்காருங்க. வாவ், நைஸ் போஸுங்க. இது செம்மையா இருக்கு. நைஸ் கலர், நைஸ் டிசைன், செம்ம மெட்டீரியல். என்ன தென்றல் இது? இதெல்லாம் ஒரு கிஃப்டா? ஏங்க நிஜமாவே இந்த போஸ் சூப்பரா இருக்குங்க. செம்ம செலக்ஷன். ஆமா, நீங்க தான் செலக்ட் பண்ணீங்களா? உங்க சென்ஸ் சீரியஸாவே சூப்பருங்க. உண்மையாவே உங்களுக்கு நல்ல கலர் செலக்ஷன் இருக்கு. பர்ஸ் நல்லா தான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு எதுக்கு இந்த பர்ஸ்? இல்லங்க, இது ஜென்ஸ் பர்ஸ். அதான் உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு. அது சரி. இப்ப பொண்ணுங்க ஜென்ஸை ஃபாலோ பண்றதானே ஃபேஷனா இருக்கு. ஜென்ஸ் மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுறது, ஜென்ஸ் மாதிரி ஹேர் கட் பண்றது, அது மட்டும் இல்லைங்க, ஜென்ஸ் பைக் ஓட்டுற மாதிரியே ஓட்டுறது. அவ்வளவு ஏன் ஜென்ஸ் மாதிரியே தண்ணி தம்மு இப்படிலாம். ஓ, டாபிக் மாறி போறணும். அதை விடுங்க, நம்ம டாபிக் வருவோம். இந்த பர்ஸ் நிஜமாவே நைஸுங்க. நான் கூட இதே மாதிரி இதே கலர்ல இதே டிசைன்ல ஒரு பர்ஸ் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேங்க. சொல்லுங்க, எங்க வாங்குனீங்க இந்த பர்ஸ? ஏன் கேக்குற? அதுவா, எம்டி நம்ம எல்லாருக்கும் சம்பளம் அதிகமா கொடுக்குறாருல, அதை கையில வச்சுக்கிட்டே சுத்த முடியல. அதான் இந்த மாதிரி பர்ஸ்ல வச்சுக்கிட்டு சுத்தலான்னு. ஏங்க நீங்க வேற கடுப்பேத்திக்கிட்டு, நான் வச்சிருக்க 5-10 சேவ் பண்ணி வச்சுக்கலான்னு இந்த மாதிரி பர்ஸ் கேக்குறேன். சரி சொல்லுங்க, எங்க வாங்குனீங்க இத? நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஏங்க என்னங்க இப்படி கேக்குறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, செம்மையா இருக்குங்க. பர்சுக்குள்ள பணம் வச்ச காலம் மலை ஏறி போச்சு. அதுவும் இல்லாம நான் பர்ஸே வச்சுக்கிறது இல்ல. நான் யூஸ் பண்ணாத பொருளை எனக்கு வாங்கி கொடுத்தது நோ யூஸ். யூஸ் ஆகிறவங்க எடுத்துக்கிட்டோம். சொல்லுங்க, இந்த பர்ஸ் எங்க வாங்குனீங்க? அந்த பர்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. நிஜமாவா சொல்றீங்க? இல்லைங்க, இதை நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு உங்களுக்காக வாங்கியிருப்பீங்க. அப்புறம் ஏன் எனக்கு? இதை நான் எனக்காக வாங்கல. அப்போ எனக்காக தான் வாங்குனீங்களா? இதை நான் ஆகாஷ்க்கு வாங்கினேன். ஆனா அவருக்கு தான் பிடிக்கலையே. உங்களுக்காவது பிடிச்சிருக்கேன். ஒரு பொருள் அதோட வேல்யூ தெரியாதவங்க கிட்ட இருக்கிறத விட தெரிஞ்சவங்க கிட்ட இருக்கிறது தான் நல்ல விஷயம். இந்த பர்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க. ஏங்க, அப்ப உண்மையாவே இந்த பர்ஸ் எனக்காக தான் வாங்குனீங்களா? ஐயோ தேங்க்ஸுங்க, என்னால நம்பவே முடியல. ஏங்க இது என்னங்க பர்ஸ்க்குள்ள பணம்? அதுவும் உங்களுக்கு தான். அப்படியா? சூப்பருங்க. இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு பர்ஸ் பிரசன்ட் பண்ணும்போது வெறும் பர்ஸை கொடுக்க கூடாதுன்னு உள்ள பணம் வச்சு கொடுக்குறீங்க பாத்தீங்களா? செம்மங்க. இது என்னது? 50 ரூபாய் மறந்து வச்சிட்டியா? பர்சுக்குள்ள பணம் வச்ச காலம் மலை ஏறி போச்சு. எனக்கு தெரிஞ்சு 50 ரூபாய் நோட்டை நான் பார்த்ததே இல்லை. வச்சதுதான் வச்சீங்க. ஒரு 500 2000 வச்சிருந்தீங்கன்னா ஓகே விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தென்றல், இதுவும் எனக்கு தானா? ம்
என்னாச்சு? ஏன் இவ்வளோ டல்லா இருக்க? ஒன்றும் இல்லையே. சரி வா சாப்பிட போலாம். நீ போ, நான் வரேன். என்னாச்சுடி? நீ போ, நான் வரேன். சரி ஓகே, சீக்கிரமா வா. ம். ம். இன்னைக்கு அந்த மாதிரி தானா? என்ன ஒரே அரட்டையா இருக்கு? அட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உட்காரு. ஆமா, தென்றலுங்க? கூப்பிட்டேன் வரேன்னு சொல்லியிருக்கா. அது சரி. இப்ப அவங்க நம்ம கூட எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவாங்களா? பணக்கார வீட்டுக்கு மருமகளா போறவங்களாச்சே. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிறத விட வேற வழி இல்லம்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா, என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுங்கம்மா. அதுக்கு நான் மட்டும் இல்ல, எங்க குடும்பமே உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கோம்மா. இனிமேலாவது ஏன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா நடந்துக்க. ஒரு பொண்ணுங்கிறவ தனிப்பட்ட மனுஷி இல்ல, நீங்கிறது நீ மட்டும் இல்ல, நீ சார்ந்திருக்கிற குடும்பமும் சேர்த்து. குடும்பத்துக்கு நீ பெருமையை தேடி தருவியோ இல்லையோ, இந்த மாதிரி அவமானத்தை இன்னொரு தடவை தேடி கொடுத்துற. உன்ன மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு தனிப்பட்ட விருப்பமும் இருக்கக்கூடாது, தன்மானமும் இருக்கக்கூடாது. இருந்தா என்ன நடக்கும்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? சாப்பிடு. தென்றல், என்னாச்சு தென்றல்? ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்காத. நான் அப்போவே கேட்கலான்னு நினச்சேன். சரி, சாப்பிட்டு முடிச்ச உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கேட்கலான்னு விட்டுட்டேன். ஆனால் நீ சாப்பிடாம லஞ்சை டஸ்ட்பினில் கொட்டிட்ட. அப்படி சாப்பிட முடியாத அளவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை தென்றல்? சொல்லு தென்றல், உனக்கு என்ன பிரச்சனை? உன் பிரச்சனை என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கா, இல்ல என்கிட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறியா? இல்லை. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல தென்றல். எல்லாமே சரியாயிடும், வா. ஏங்க, இவங்களை எப்படி சமாதானப்படுத்துறது?
யாருது இது? என்னங்க பாக்குறீங்க? இதை யாரு ஆர்டர் பண்ணதுன்னா? நான் தாங்க. நான் கேட்டேனா? ஐயோ, நீங்க கேட்கல தான். ஆனா நான் தான் பார்த்தனே. எத? நீங்க சாப்பிடாம லஞ்சை டஸ்ட்பின்ல கொட்டினத. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் பர்த்டே பார்ட்டில என்னென்ன நடந்ததுன்னு மேக்னா கிட்ட எல்லாமே சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதையும் கேட்டேன். இருங்க இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நான் அப்பவே ஏதோ சின்ன காரணமா இருக்குன்னு நினைச்சுதான் ஒட்டு கேட்க வந்தேன். ஆனா இது இவ்வளவு ட்ராஜடியா இருக்குன்னு நினைக்கவே இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லையா? ஐயோ, திட்டாதீங்க, தப்புதான். ஐ எம் சோ சாரி. ஓ சாரியை தூக்கி குப்பையில போடு. பேசினது எல்லாமே ஒட்டு கேட்டுட்டு இப்ப சாரி கேக்குறியா? முதல்ல இதை எடுத்துக்கிட்டு எடுத்த காலி பண்ணு. என்னங்க ஏங்க, எடுத்துட்டு போறதுக்கா வேலை மெனக்கிட்டு இதெல்லாம் உங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. பார் சித்து, உன் மேல எனக்கு பயங்கர கோவமா வருது. எனக்கு இருக்கிற டென்ஷன்ல என் வாய்க்கு வந்தது ஏதாவது திட்டிருவேன். முதல்ல இதை எடுத்துக்கிட்டு கிளம்பு. திட்டுங்க, எவ்வளவு வேணாலும் திட்டுங்க. ஆனா சாப்பிட்டு தெம்பா திட்டுங்க. அது வரைக்கும் இங்க இருந்து நகரவே மாட்டேன். அட சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம்னு சொன்னா கேட்க மாட்டியா நீ? இப்போ என்ன? நான் சாப்பிட்டா நீ இங்க இருந்து போயிடுவல்ல? யா, of course. ஏங்க, இவ்வளவு பசிய வச்சுக்கிட்டு ஏங்க இவ்வளவு நேரம் வீம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கும் அவருக்கும் அதாங்க, உங்களுக்கும் அந்த ஃபினான்ஸ் அந்த ஃபியான்சிக்கும் வந்த ப்ராப்ளத்துல தப்பு அந்த பக்கம் இருக்கும், உங்க மேல இருக்குங்க. அதனால இதை அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு பதிலா அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு முடிச்சிருங்களேன். எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரே ஒரு ஃபோன் பண்ணி சாரி அப்படின்னு கேளுங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஆமாங்க, எவ்வளவு பெரிய கோபத்தையும் நாம உணர்ந்து கேட்கிற சாரியால சரி பண்ணிட முடியும். ஐயோ, என் வார்த்தையில ஒரே ஒரு நம்பிக்கை வச்சு அவர்கிட்ட சாரி தான் கேட்டு பாருங்களேன். நான் என்ன தப்பு பண்ண சாரி கேக்குறதுக்கு? ஏங்க, தப்பு முழுக்க முழுக்க அவர் மேல இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்க ஒரே ஒரு சாரி கேளுங்க, அவரோட கோபமும் தீந்துரும், உங்களோட சோகமும் தீந்துரும். இந்த சாரி கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்குங்க. அட்லீஸ்ட் சாரின்னு ஒரு மெசேஜ் அது போட்டு விடுங்களேன். ஏங்க, இப்படி அமைதியாவே இருந்தா எப்படிங்க? இல்லைன்னா உங்களுக்கு பதிலா நான் மெசேஜ் போடுறேன். என்ன பண்ற? ஆகாஷ், என்னங்க நீங்க இவர் பேரை இப்படியா ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க? ஏன், கரெக்டா தானே ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஆகாஷ் தானே அவர் பேரு. அட போங்க, கட்டிக்க போற ஒரு நம்பரை இப்படி மொட்டையாவா ஸ்டோர் பண்ணுவீங்க? ஆகாஷ் மை லைஃப், ஆகாஷ் மை சோல், அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஹார்ட், ரோஸ், இந்த மாதிரி பல விதமா டெக்கரேட் பண்ணி ரசிக்க வேண்டாமா? என்னங்க நீங்க?
இங்க பாருங்க, நான் மெசேஜ்ல அனுப்பிட்டேங்க. ம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இப்போ அவர்கிட்ட இருந்து கன்ஃபார்மா உங்களுக்கு கால் வரும். என்னது, அந்த ஆகாஷ் மேல நம்பிக்கை வச்சு பெரிய பில்டப்லாம் கொடுத்துட்டோம். இவ்வளவு நேரமாச்சு அவங்கிட்ட இருந்து கால் வர்ற மாதிரியே தெரியலையே. ஏங்க 2 நிமிஷம்னா 2 நிமிஷத்துல பண்றதுக்கு அவர் என்ன சாதாரண ஆளா? பிசினஸ் மேனுங்க. அவர் ஏதாவது பிஸியா இருப்பார்ல. வெயிட் பண்ணுவோம், கண்டிப்பா கால் வரும். ஐயோ, மறைக்கிறாங்களே. இந்த வாட்ச் ரொம்ப ஸ்பீடா ஓடுதுன்னு நினைக்கிறேன். அங்க இருந்து கால் வராதுன்னு நினைக்கிறேன். பேசாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இங்க பாருங்க, நீ வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யணும். அவர் எப்படி மெசேஜ் பண்றாருங்க? ஓகே பாருங்க. ஏங்க, என் நம்பருக்கு ஒரு 70 rupees கூகுள் பே பண்ணிருக்கேன். நல்லா பாப்பீங்களே. ஆமா, அப்ப நல்லா சாப்பிட்டீங்களே மினி மீல்ஸ், அதுக்கு யாரு பணம் கொடுப்பா? வீட்ல இருந்து கொண்டு வந்தது ஒழுங்கா சாப்பிடாம குப்பையில கொட்டினா இப்படிதான் அனாவசியமா நஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அப்புறம் முறைச்சு பாருங்க. இப்ப மறக்காம பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. யாருங்க காலு? ஆகாஷ் தான். நான் தான் சொன்னேன்ல, கால் வந்துச்சு பாத்தீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், இது என்னது? நான் தாங்க. எப்படி செம்மையா இருக்குல்ல? கட்டிக்க போற ஒரு நம்பர் இப்படிதாங்க டெக்கரேட் பண்ணி வைக்கணும். அட சீக்கிரம் அட்டன் பண்ணுங்க. ஐயோ, அட அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணுங்க, ரொம்ப நேரம் ஆகுது. அப்புறம் கட் பண்ணிட போறாரு. கொடுங்க. ஹலோ, குட் மார்னிங். ஹலோ ஹலோ தென்றல், நீ மெசேஜ் பண்ணதை பார்த்தேன். நீ சாரி கேட்டு அனுப்பின மெசேஜை நான் பாட்டிக்கிட்ட சொன்னேன். அதுக்குள்ள இதை பாட்டிக்கிட்ட ஷேர் பண்ணிட்டியா? பாட்டி உன்னை மன்னிக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் பாட்டி உன்னை தனியா வெளியில கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஈவினிங் நான் உன்னை வீட்டில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ரெடியா இரு.